ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாத்விக் 4th பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா லாக்டவுன், அதாவது 5 மெம்பர் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ், அவனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ்க்காக, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர கெஸ்ட்காக நாங்கள் கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கி பேக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் சும்மா குட்டி குட்டி டாய்ஸ், அப்புறமா ஒரு ஆர்ட் ஒர்க் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் டெக்கரேஷன் பண்ணோம். டெக்கரேஷன் ஃபுல்லாகவே நாங்களே தான் பண்ணோம். இந்த வாட்டி வந்து சாத்விக்கிட்ட என்ன தீம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒரு 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தோம். அவன் வந்து கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இங்கே பாருங்கள் எப்படி ஏறி எகிரினா டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தான் அவங்க டேடிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாமே வந்து பிளான் பண்ணது எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம். அதுக்கப்புறமா ஃபுட், டெசர்ட்ஸ் எல்லாமே வந்து ஹோம்மேட் தான். ஏன்னா ரொம்ப லிமிட்டட் கெஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் எல்லாமே ஹோம்மேடாகவே போயிட்டோம். அதுவும் குழந்தைங்க வர்றதுனால நான் ஜென்ரலாகவே பர்த்டேக்கு வெளியில் வாங்க மாட்டேன், வீட்டில் தான் செய்வேன். ஸோ இது வந்து கேக் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து கப் கேக்ஸ்க்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கப் கேக்ஸும் பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்களே பேக் பண்ணி ஒரு வழியாக நாங்கள் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து டோனட்டோட டோ. இங்கே பாருங்கள், நான் டோனட்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஷேப் வரலனாலும் நான் என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணேன். அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் அவுட்கம். சாத்விக்கோட மெயின் கேக், அதுக்கப்புறமா டெக்கரேஷன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கேலக்ஸி தீம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாமே அந்த ஃபீல் கொண்டு வரணும், 3D எஃபெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னர் வாலாக நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பலூன்ஸ் இதெல்லாமே வந்து நாங்கள் ஷாப்பியில் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, ஆனால் வந்து ரொம்ப டிலே ஆச்சு. நாங்கள் வந்து 1 month பிஃபோரே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வந்து வீட்லேயே டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஷாப்பிலேயே எல்லாமே ஆர்டர் பண்ணிவிடுங்க. ரொம்ப சீப்பாக இருக்குது, பட் முன்னாடியே பிளான் பண்ணி நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து கிஃப்ட்ஸ், அவனுக்கு நாங்கள் கொடுக்க போகிற கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கீழே பேக் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் வந்து கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸும் இருக்குது வர குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ இதுதான் வந்து டெசர்ட் டேபிள், கப் கேக்ஸ், கேக் பாப்ஸ், அப்புறமா மெயின் கேக், டோனட்ஸ், அப்புறம் சாக்கோ ஸ்டேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறமா என்ன இருக்குது, மார்ஷ்மெலோஸ், இந்த மாதிரி வந்து கிட்ஸ் ஃபேவரட் எல்லாமே வந்து டெசர்ட் டேபிளில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ரெடி. எதுக்காக வெயிட் பண்ணுற நேரம் செலிப்ரேஷனுக்கு போய்டும். சீஸ் ட்ரெயினை பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து சாத்விக்கோட ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷன், லிமிட்டட் மெம்பர்ஸ், அதுவும் கிட்ஸ் அப்படிங்கிறதுனால பிரியாணி, அப்புறம் பன்னீர் கிரேவி, சப்பாத்தி, நான், அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் கொஞ்சம் டெசர்ட், ஜாமுன், எக், இதுக்கப்புறமா கொஞ்சம் சிப்ஸ், இதெல்லாமே வந்து கிட்ஸ்க்காக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் ரெடி பண்ண டின்னர். More power. I want more power. Everyone, come on, everyone. Everyone together blow. 1, 2, 3. கிட்ஸோட செலிப்ரேட் பண்ணுறதே ஒரு தனி ஃபன் தான். ஆக்சுவலாக அவங்க வந்து நடுவில் கொஞ்சம் சண்டை கூட போட்டாங்க. அதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி செட்டில் டவுன் பண்ணி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். அவங்களோட சீஸ் ட்ரெயினை மட்டும் வந்து நிறுத்தவே இல்லை. நாங்கள் போட்ட சத்தத்தில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ வந்து இவங்க வந்து சாத்விக்கோட இன்னொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் ஜாலியாக வந்து பலூன்ஸ் வச்சுட்டு விளையாடிட்டு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 4 years வரும்போது தான் அந்த ஃபன்னே வருதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 years பர்த்டே வந்து இவ்வளோ ஃபன் கிடையாது, ஏன்னா பெரியவங்க இருந்தாங்க. இந்த வாட்டி ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ்ன்றதுனால ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ சாத்விக் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய பிக்சர்ஸ்லாம் நான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க, ஸோ அதான் போஸ்ட் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து சாத்விக் பர்த்டேக்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒரு கேக் தான் கட் பண்ணோம், செகண்ட் பர்த்டேக்கு 2, தேர்ட் பர்த்டேக்கு 3 அண்ட் 4th பர்த்டேக்கு 4 கேக் கட் பண்ணோம். ஸோ அந்த பிக்சர்ஸ்லாமும் நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன். ஆஸ் அ ஃபேமிலியாக அவன் பர்த்டே செலிப்ரேஷன் அன்றைக்கி நாங்கள் எடுத்த ஒரே ஒரு பிக்சர் இது மட்டும்தான். எங்களுக்கு வேறு எடுக்க டைமே கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறமா அவனுடைய ஸ்கூல் செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சின்ன பார்ட்டி செலிப்ரேஷன், அந்த பிக்சர்ஸ்லாம் நான் போடுறேன்.